வணக்கம் ஸ்கை மிராக். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா காசி விஸ்வநாதத்தை பார்க்க வந்துக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன காட்டு இருக்குது, அந்த காட்டை பார்க்க வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 9 காட்டுக்கிட்ட இருக்குது. அந்த 9 காட்டை இப்போ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுனா பார்த்தீங்கன்னா சில சில தெரியாதவர்கள் சொல்ல தெரியும். நிறைய பேருக்கு பிணத்தை எரிக்கிற இடம், சரிங்களா? அந்த 9 இடத்துல எரிப்பாங்க. ஆனால் இங்கே மணிகுண்டு காட்டில் மட்டும்தான் கண்டினியூஸாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிணத்தை எரிச்சினே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 3-4 எரிச்சி கொண்டே இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் போய் நம்ம பார்த்திங்கன்னா அது தீட்டு அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தீட்டு கிடையாது. ஆனால் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸோ நம்ம அங்கே பார்த்திங்கன்னா அங்கே மணிகுண்டு காட்டுக்கு வந்துச்சுங்களா, அங்கே தான் வந்து பிணம் ஜாஸ்தியாக எரிச்சி கொண்டு இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுன்னா அந்த பிணம் எரியுது பார்த்திங்கன்னா எந்த வகையான ஸ்மெல்லும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கங்கை தாயை நம்ம அங்கே வணங்கிட்டு அங்கே கால் கையெல்லாம் கழுவிட்டு குளிக்கிறவங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் தரிசனம் பண்ண காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ண போகலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த மணிகுண்டா காட்டை பாருங்கள். பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கை மிராக்கல்.